நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் ஒரு பெரிய இடத்தில் 3 பேர் வந்தார்கள். அவர்களிடத்தில் அவர் 3 பேரையும் சோதிக்கும்படி என்ன செய்தார், நீங்கள் நல்லவங்க யார் என்று செலக்ட் பண்ணணும். அதனால் நீங்கள் ஒரு 3 மாதம் கழிச்சு, ஏன்னா 3 மாதம் வேண்டாம், 1 மாதம் வரைக்கும் வெளியே போயிட்டு வந்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் செய்கிற செயல்களை பார்த்து நீ யார் நல்லவன் என்று, யார் உத்தமன் என்று சொல்லுவேன் என்று சொன்னார். சரி என்று 3 பேரும் போயிட்டு 1 மாதம் கழித்து வந்தார்கள். வந்தவர்கள் ஒருவன் சொன்னான், அதாவது அவர் சொல்கிறதுக்கு காரணம், எனக்கு அடுத்தபடியாக ஒரு சீடனை நான் உருவாக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை சொல்லி அனுப்பிச்சார். அப்போ அவர் சொன்னார், மறுபடியும் ஒருத்தர் மேலே வெளியே போனால் ஃபஸ்ட்டு வந்து சொன்னேன், ஐயா நான் போகும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அப்பா இறக்கும்போது எப்போவுமே அவர் கணக்கு எழுதி வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த கணக்கில் ஒருத்தர்கிட்ட 10,000 ரூபா வாங்கியிருந்தார். அவருக்கு நான் கடனாளியாக இருக்கிறேன்னு எழுதி வச்சுருந்தார். நான் அதை பார்த்த உடனே கடைசியில் பார்த்தா அவர் வாங்கிய கடனாளி ஒருவர், யார் கடன் கொடுத்தாரோ அவர் இறந்து விட்டார். நான் உடனடியாக கண்டுபிடிச்சி அவங்க பையன்கிட்ட கொண்டு போய், இந்த புஸ்தகத்தை காமிச்சு, எங்கள் அப்பா உங்கள் அப்பாட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு, இதை பிடிச்சிக்கோ என்று கொடுத்தார் என்று சொன்னான். ஓகே என்று சொல்லி மனதுக்குள் நேர்மையானவன் என்று அவனுக்கு ஒரு மதிப்பு கொடுத்தார். 2வது ஒருத்தர் வந்தான், ஐயா நான் வெளியே போயிட்டுருக்கும்போது ஒரு செல்வந்தர் ஒருத்தர் 4-5 திருடர்கள் அவளை வழிப்பறி கொள்ளலான்ட்டு எல்லோரும் எல்லோரும் அடித்து துன்புறுத்தும் போது நான் போய் அவங்கள அடித்து துரத்தை அவருடைய செல்வத்தை நான் காப்பாற்றினேன் அப்படின்னு சொன்னான். உடனே சரியப்பா என்று சொல்லி இவனோட நல்ல வீரன் என்று மதிப்பு கொடுத்தார். 3வது ஒருவன் வந்தான். 3வது வரும்போது அவன் கேட்டான், ஐயா நான் ஒரு மலைப்பகுதிக்கு போனேன், அங்கே ஒருத்தன் படுத்துட்டு இருந்தான், தப்பித்தவறி தூக்கத்தில் வந்தால் கீழே போய் இறந்து போவான். பார்த்தா யாரா படுத்துட்டான்னு பார்த்தா அவன் எனக்கு கெடுதல் செஞ்சவன். உற்று பார்த்து இவன் எனக்கு ரொம்பவே கெடுதல் பண்ணுவேன். ஆனாலும் எனது மனசு கேட்கல. நான் அவன் தட்டி எழுப்பி கொஞ்சம் அந்த பக்கம் போய் படு என்று சொல்லி அவனை உயிரை காப்பாற்றினேன்னு சொன்னான். அப்போ அந்த தலைவர் சொன்னார் மனசுக்குள்ள, இவன்தான் பகைவரையும் நேசிக்கிறவன் என்று சொன்னார். இவன்தான் எனக்கு அடுத்தபடியாக எனக்கு தகுதியான ஆள் என்று சொல்லி அவனை அந்த பட்டத்துக்கு உரியவனாக்கினான். ஆண்டவரும் சொல்கிறார், பகைவனுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். இது எப்படி இருக்க, தாவீது நன்றாக இருந்த காலம், சீமேயு என்று ஒருவன் இருந்தான். அவனத்தில் பல உபகாரம் பெற்றான். ஆனால் தாவீது நொடிந்த காலம் வந்தபோது சீமே என்பவன் பல பேர் முன்னிலையில் அவனை கெட்ட வார்த்தையில் திட்டினான். ஆனால் மீண்டும் பழைய நிலைமைக்கு தாவீது வந்தபோது அந்த சீமையை அவனை கூப்பிட்டு ஒரு இடத்தில் அவனுக்கு வேண்டிய உபகாரம் எல்லாம் செய்தார் என்று சரித்திரத்தில், பைபிள் சரித்திரத்தில், இஸ்ரவேல் சரித்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உனக்கு யார் எதிரியாக இருக்கிறார்களோ அவருக்காக நீங்கள் ஜெபியுங்கள், அவருக்கு நல்லது செய்யுங்கள், உன்னை சபிக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கூறுகிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? சிந்தித்து பார்ப்போமா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போமா?